சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். மரித்தும் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிற ஒரே ஆண்டவர் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவேதான் அவருடைய உயிர்த்தெழுதலை நாம் என்ன செய்ய வந்திருக்கிறோம்? கொண்டாட வந்திருக்கிறோம். ஆனால் இயேசு உயிர்த்தெழுந்த நாளிலே, அவர் உயிர்த்தெழுந்த பொழுது அவருடைய சீஷருடைய நிலை என்னவா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு சில காரியங்களை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஒரு 3 காரியங்களை பார்க்க போறோம். இயேசு உயிர்த்தெழுந்த நாளிலே சீஷர்கள் எப்படிப்பட்ட நிலையில இருந்தாங்க அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம். முதலாவதாக மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மார்க் 16:3 வாசிங்க. கல்லறையின் வாசலில் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். அந்த இடத்துல நீங்க வாசிக்கும் பொழுது, அந்த ஓய்வு நாள் முடிந்த பின்பு அவர்கள் அதிகாலையிலே எல்லா, அதாவது அதுக்கு முந்தின வசனத்தை வாசிங்க. கல்லறையின் இடத்தில் வந்து பாருங்க, அங்கே மகதலேனா மரியா மற்றும் யாக்கோபின் தாயாகிய மரியாள், இப்படிப்பட்ட அநேகர் என்ன செஞ்சிருக்கிறாங்க? வாரத்தின் முதல் நாள் காலையிலே அவர்கள் சூரியன் உதயமாகிற போது கல்லறை இடத்துல அவர்கள் வருகிறார்கள். அல்லேலூயா. கல்லறை இடத்துல வந்து அவர்கள் சொல்லுறாங்க, இந்த கல் எப்படி இருக்கும்? அது பெருசா இருக்குது. பெருசா மட்டும் இல்ல, அது 4 வருஷம் அந்த கல் மிகவும் பெரியதா இருந்தது. பெரிதா இருக்கிறதுனால அதை தள்ளுவது அந்த பெண்கள், ஸ்திரீகளுக்கு சாத்தியம் இல்லாத ஒன்றாய் இருந்தது. அது மட்டுமல்ல, அந்த கல்லறையில இந்த கல்லை மூடி அதற்கு முத்திரை வைத்திருந்தார்கள். அதற்கு ரோம போர்ச்சீவர்கள் எல்லாம் காவல் காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அவர்களுடைய அந்த ரோம போர்ச்சீவர்களை மீறி அந்த கல்லை புரட்டி அந்த உள்ள இருக்கிற அந்த கல்லறைக்குள்ள இருக்கிற சரீரத்திற்கு அவங்க தூப வர்க்கம் இடுவது, அது சுகந்த வர்க்கம் இடுவது என்பது ஒரு கடினமான ஒரு காரியம். ஆகவே முதலாவது போய் அந்த ரோமரிடத்துல பெர்மிஷன் வாங்கணும். நாங்க ஏன்னா மத்த கல்லறையில் வச்சப்பட்ட உடலை போல அல்ல, இயேசுவின் உடல் வைக்கப்பட்ட கல்லறைக்கு என்ன பண்றது? சீல் வச்சிருக்கு. அதுக்கு காவல் போடப்பட்டிருக்கிறது. இந்த காவலையெல்லாம் தாண்டி போய் அந்த சரீரத்தை எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால இதுக்கு போய் யாராவது ஒருத்தர் போய் என்ன செய்யணும்? பெர்மிஷன் வாங்கணும். அடுத்து இந்த கல்லை புரட்டணும். இப்படிப்பட்ட ஒரு கலக்கத்தோடு அன்றைக்கு காலையிலே இந்த மரியாள், அதாவது மகதலேனா மரியாள், யாக்கோபின் தாயாகிய மரியாள் மற்றும் சாலமே, இவர்கள்லாம் ஒரு கலக்கத்தோடு கூட எங்கே வந்து கொண்டிருக்கிறார்கள்? கல்லறையிடத்து வந்து கொண்டிருக்கிறார்கள். இயேசு உயிர்த்தெழுந்தாலும் கூட அவர்களுக்குள்ள ஒரு கலக்கம் இருந்தது. இந்த கல்லை அவர்கள் இயேசுவின் சரீரத்துக்கு சுகந்த வர்க்கமிடி வருகிறார்கள் என்ன. ஆனால் அந்த கல்லை குறித்து அவர்களுக்கு ஒரு பாரம். அந்த பாரம் அவர்களை கலக்கமுடைய செய்திருக்கிறது. இயேசு உயிர்த்தெழுந்தாலும் சீசர்களுக்குள்ள, அதாவது சீசிகளுக்குள்ள அந்த கலக்கம் இருந்த போல, இன்னைக்கு இயேசுவின் உயிர்த்தெழுதை கொண்டாட வந்திருக்கிற கிறிஸ்தவர்களுக்குள்ள சில பாரங்கள் நம்மை அழுத்தி கொண்டே இருக்கிறது. அதனால கலக்கம், சில பாரம் இருக்கா இல்லையா? ஏதோ ஒரு பாரம் நம்மை அழுத்தி கொண்டே இருக்கிறது. இந்த செய்தியல்ல, இந்த வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் என்னோடு ஒரு காரியத்தை பேசினார். அதற்கு கூட ஒரு பாரம் என்னை அழுத்தி கொண்டு இருந்துச்சு. என்ன பாரம் அப்படின்னு சொன்னா, அவர்கள் எப்படி அந்த கல்லை புரட்டி, நாம் எப்படி புரட்ட முடியும்? நம்மளால முடியாதே, கல் பெருசா இருக்குமே, இதை எப்படி நாம் புரட்டுவது அப்படின்னு அந்த மரியாள் அவர்கள் கலங்கினது போல நானும் யோசித்துக் கொண்டிருந்தேன். ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி, ஒரு மாதத்துக்கு கூட மேலாக இருக்கு, சில நாள் ஆலயம் கட்டுவது பெரிய கல் மாதிரி எனக்கு இருந்துச்சு. எப்படி நடக்கும்?
முடியுமா? நம்மளால முடியாத ஒரு காரியமாச்சே, நம்ம பலனுக்கு மிஞ்சின ஒரு காரியமாச்சே, முடியுமா அப்படின்னு நாம ஒரு, அதாவது எதை குறித்து நாம் பாரப்படுகிறோமோ, எந்த ஒரு காரியம் நம்மளை பாரப்படுத்துகிறதோ அது நமக்குள்ள ஒரு கலக்கத்தை உண்டாக்கும். இயேசு உயிர்த்தெழுந்தாலும் சீசர்களுக்கு ஒரு கலக்கம் இருந்தது. அதே போலதான் எனக்குள்ளும் கலைஞர் நேரத்தில் ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுத்தார். இந்த வார்த்தை, இந்த செய்தியெல்லாம் இந்த வார்த்தையை கொடுத்தார். வசனத்தை நான் வாசிக்கும் போது ஆண்டவர் வசனத்துக்கு என்னோட விட்டார். அவர் உயிர்த்தெழுந்தாலும் அவர்களுக்குள்ள என்ன இருந்துச்சு? ஒரு கலக்கம். காரணம், அவர்களுக்குள்ள இருந்த அந்த பாரம். இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள இருக்கிற ஒரு பாரம், உலக காரியங்களையோ குடும்ப காரியங்களோ ஏதோ ஒன்று, ஒரு பாரம் உள்ளத்தை அழுத்தி கொண்டே இருக்கா இல்லையா? ஏதோ ஒரு காரியம், சரீர பலவீனமா இருக்கலாம், பிள்ளைகளுடைய எதிர்காலங்களா இருக்கலாம், கடன் பிரச்சனையா இருக்கலாம், இப்படியே இருக்கு, வாழ்நாள் போயிட்டு இருக்கிற, என எதையுமே நான் செய்ய முடியல, எதையும் செய்ய முடியாம இருக்கிற, இப்படிப்பட்ட சில பாரங்கள் உங்க வாழ்க்கையை அழுத்தி கொண்டு இருக்குதா? அந்த இயேசு உயிர்த்தெழுந்தாலும் அவர்கள் பாருங்க, இயேசு ஏற்கனவே உயிரோடு கூட இருக்கும்போது சொன்னார், 3ஆம் நாள்ல நான் உயிரோடு எழுந்திருப்பேன். ஆண்டவர் கொடுத்த அவருடைய வார்த்தையை அவர்கள் முழுவதும் அதை விசுவாசியாதபடினாலே அவர்கள் அவருடைய சரீரத்தை தேடி கல்லறைந்ததுக்கு போனார்கள். தூப வர்க்க முடியும், சுகந்த வர்க்கம் எடுக்க முடியும். இன்னைக்கும் தேவன் நமக்கு கொடுத்த அநேக வார்த்தைகளை, வாக்கு தத்தங்களை இன்னைக்கு விசுவாசிக்காதனால்தான் அநேக பாரம் நம்முடைய உள்ளத்தை அழுத்தி கொண்டு இருக்கிறது. அதனாலதான் கலக்கம். அல்லேலூயா, அல்லேலூயா. அநேக பாரம் உள்ள, இதுக்கு காரணம் என்ன? தேவன் கொடுத்த வார்த்தையை நாம் விசுவாசிக்கல. ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, ஆபிரகாமே உன் சந்ததி இவனமா இருக்கும். அதுக்கு முன்னால 12ஆம் அதிகாரத்துல நாம் வாசிக்கும் பொழுது, போன வாரத்துல கூட வாசிச்சோம், ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ, உன்னை பெரிய சாதியாக்குவேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன். இப்படியெல்லாம் ஆண்டவர் அவனுக்கு வார்த்தையை சொன்னாலும் 15ஆம் அதிகாரத்துல வரும்பொழுது அவனுக்குள் ஒரு கலக்கம். 15 அதிகாரத்துல வாசிக்கும் போது அவன் அப்பதான் ஒரு பெரிய யுத்தத்தை செஞ்சு கொண்டு வந்திருக்கிறான். ஆனாலும் அவனுக்குள்ள என்ன இருக்குது? ஒரு கலக்கம். ஏன் அந்த கலக்கம் வந்துச்சு? அவனை கொண்டு கர்த்தர் ராஜாக்களை முறியடித்தார். இந்த காரியங்கள் நடந்த பின்பு ஆண்டவர் வாசிங்க, 15ஆம் அதிகாரம் முதல் வசனத்துல இருந்து வாசிங்க. பாருங்க, அவனுக்குள்ள ஒரு கலக்கம். ஏன் கலக்கம்? எனக்கு பிள்ளை இல்லையே. கர்த்தர் அவனை கொண்டு 5 ராஜாக்களை முறியடிச்சார். ஒரு அவங்ககிட்ட இருக்கிற 300 பேரை கொண்டு, ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதனை கொண்டு கர்த்தர் அவ்வளவு பெரிய காரியங்களை செய்து கொண்டு வந்தார். ஆனால் அவனுக்குள்ள இருக்கிற ஒரு பாரம், குழந்தை இல்லையே, எனக்கு ஒரு குழந்தை இல்லையே. கர்த்தர் நம்மை கொண்டு எவ்வளவு காரியங்கள் செஞ்சாலும் ஏதோ ஒரு சின்ன காரியம், ஏதோ ஒரு விஷயம் நம்மளை பாரப்படுத்துது. அந்த பாரத்தினாலே நம்முடைய உள்ள அனுசை போயிருக்குது, கலங்கி போயிருக்கிறது. யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் முதல் வசனம் வாசிங்க. யோவான் 14:1, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்துல விசுவாசமாய் இருங்கள். என்னிடத்திலும் இயேசு மரிக்க போகிறேன் என்று அவர் சொன்ன உடனே அப்படி சீசர்கள் கலங்கி போறாங்க. அப்பதான் இயேசு சொல்லுகிறார் சீசர்களை பார்த்து, உங்கள் இருதயம் என்ன செய்யக்கூடாது, நான் மரிக்க போறதுனால உங்கள் இருதயம், ஏன்னா நான் மரிப்பேன், ஆனாலும் 3ஆம் நாள் என்ன செய்வேன், உயிரோடு எழுவேன். எழுவது மட்டுமல்ல, மத்திய 28:20 நான் வாசிக்கும் போது, சதா காலம் உலகத்தின் முடிவறிந்தோம் நான் உங்களோடு கூட என்ன செய்வேன், இருப்பேன். அதனால சொல்றாரு, உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம். ஏன் கலங்க வேண்டாம்? நான் உங்களோடு கூட இருக்கிறேன், என்ன நம்புங்க, என்ன விசுவாசிங்க. இன்னைக்கு ஏன் நம்ம வாழ்க்கையில கலக்கம்? இயேசுவை நாம் இன்னும் விசுவாசிக்க வேண்டிய நிலையில விசுவாசிக்க, வார்த்தையை விசுவாசிக்கல. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தையை அவன் விசுவாசிக்க மறந்தான். அல்லேலூயா. அதே யோவான் 14:27 மறுபடியும் வாசிங்க. 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம்.
பாருங்க, ஆண்டு சொல்லுகிறார், உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமல் இருப்பதாக. நான் உலகத்துக்கு கொடுக்கிற மாதிரி அல்ல, நான் உங்களுக்கு கொடுக்கிற சமாதானம், என்னுடைய சமாதானத்தை தருகிறேன். யாருங்க அதை செய்ய முடியும்? அல்லேலூயா, அல்லேலூயா. உலகம் கொடுக்கிற சமாதானத்தை அல்ல, தன்னுடைய சமாதானத்தை அவர் நமக்கு தந்திருக்கிறபடினாலே நாம் என்ன செய்யக்கூடாது? உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று சொல்ல. அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க. 2 கொரிந்தியர் 4:8 வாசிங்க. பவுல் சொல்லுகிறார், நாங்கள் எப்பக்கம் நெருக்கப்பட்டாலும் கலக்கமடைந்தாலும். அல்லேலூயா. இதுதான் உண்மையான ஒரு கிறிஸ்தவனுடைய வார்த்தை. ஒரு தேவ பிள்ளை ஆண்டவரை விசுவாசிக்கிறவன் சொல்ல வேண்டிய வார்த்தை, ஐயோ என்ன நடக்க போதோ தெரியலையே, என் வாழ்க்கையில அடுத்து என்ன நடக்க போதோ, என் குடும்பத்தில் என்ன நடக்க போதோ, இனி அவ்வளவுதான் என் வாழ்க்கையின் சொல்லுகிற கலங்கி போய் அதரியமான வார்த்தைகளை சொல்லுகிறது அல்ல கிறிஸ்தவன். உண்மையாய் தேவனை விசுவாசிக்கிற மனிதன், தேவனை விசுவாசிக்கிற மனுஷி, கர்த்தரை நம்புகிறவன் என்ன செய்யணும்? நாங்க எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டாலும் ஒடுங்கி போவதில்லை, நாங்கள் கலக்கம் அடைந்தாலும் ஆசைங்க துன்பப்பட்டும் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்போது எங்கள் சரீரத்திலே. அல்லேலூயா. பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்க, நான் கலக்கம் அடைந்தாலும் என்ன செய்வதில்லை? மனம் முறிந்து போவதில்லை, துன்பப்பட்டாலும் கைவிடுவதில்லை, தள்ளப்பட்டாலும் மடிந்து போவதில்லை. சொல்லுங்களேன். பக்கத்துல உங்களை பார்த்து சொல்றதுக்கு துட்டு கேட்கிறாங்களா யாராவது? அல்லேலூயா. இதுதான் ஆண்டவரை விசுவாசிக்கிறோம் வாயிலிருந்து வர வார்த்தை. என்ன போங்க, என்ன சர்ச்சைக்கு வந்து, என்ன ஜெபம் பண்ணி, இன்னைக்கு நிறைய வாயில் வார்த்தைகள் அப்படிதான் இருக்கு. என்ன நடந்துருச்சு எனக்கு, நான் ஜெபம் பண்ணி என்ன நடந்துச்சு, சர்ச்சைக்கு வந்து என்ன நடந்துச்சு, நீ சர்ச்சைக்கு போறல ஆண்டவர் எனக்கு என்ன செஞ்சிட்டாரு, இப்படிதான் நிறைய பேரு. ஒருவேளை உங்களை பார்த்து சொல்லலாம், ஆனா உங்க வாயிலிருந்து வருகிற வார்த்தை எப்படிப்பட்டதா இருக்கணும்? கலக்கம் அடைந்தாலும் நான் மன முறிவதில்லை, ஏன்னா கர்த்தர் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அவர் என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அதே போல அப்போஸ் நடவடிக்கைகள் 20ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க. அப்போஸ் நடவடிக்கைகள் 20:10. எருசலேமிலும் இல்லை, அப்போஸ் 20:10. பாருங்க, பவுல் அவருக்கு டைம் இல்லாதனால ஒரு இடத்துல போய் இரவு முழுதும் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்போ சில ஆட்கள் அப்படிதான் இன்ட்ரெஸ்ட் இல்லாம வெளியில ஒரு கால் உள்ள ஒரு கால் ஆத்துல ஒரு கால் சேத்துல மாதிரி இந்த ஐடின்னு ஒரு வாலிப ஜன்னல் வாசல உட்காந்துட்டு வெளியிலயும் காத்து வாங்கிட்டு இந்த பக்கம் அது வழியா காத்து வாங்கிட்டு இந்த பக்கம் பவுல் வாங்கிட்டு திடீர்னு கீழே விழுந்துட்டான். எல்லாரும் ஐயோ செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்லி அவனை குறித்து அவனை எல்லாம் கலங்கும் போது பவுல் உடனே இறங்கி போய் அவன் மேல் விழுந்து அவன் அணைத்து கொண்டு என்ன சொன்னா, எல்லாரும் நினைக்கிறாங்க, என்ன நினைக்கிறாங்க பாருங்க, அதுல முந்தின 9ஆம் வசனம் வாசிங்க. துக்கமடைந்து எப்பா இந்த ஆளு எப்பதான் பிரசங்கத்தை முடிப்பா தெரியல அப்படின்னு எத்தனை பேர் இங்க இருக்கீங்களா தெரியல, சொல்லுங்க. மரித்தவனாய் எடுக்கப்பட்டவரும் உட்கார்ந்து சில யார் அப்படிப்பட்ட பாதிப்பு உள்ளான்னு இந்த மாதிரி ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால்ல இருப்பாங்களா அவங்க. இப்ப அவன் விழுந்துட்டான். இப்ப அவனை பாக்குறதா இப்ப அவங்க குடும்பத்துல உள்ளவங்க உள்ள உட்கார்ந்து இருக்கிறாங்க, அவனுக்கு தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க, உறவுகள் இருக்கிறாங்க. இப்ப அவங்க எல்லாம் கலங்கி போயிருக்காங்க, ஐயோ இந்த வாலிபன் கீழே விழுந்து மரித்து போயிட்டானே அப்படின்னு சொல்லி மரித்தவனா எடுக்கப்பட்டான். ஆனா பவுல் கீழே போய் இறங்கி போய் சொல்றான், கலங்காதீங்க, அவன் உயிர் அவனுக்குள்
இதுதாங்க விசுவாசிக்கிற மனிதனுக்குள் கேட்கிற சத்தம். உலக மனிதர்களுக்குள்ள கேட்கிற சத்தம் வேற, அத்தனை விசுவாசிக்கிறவனுக்கு கேட்கிற சத்தம் வேற. உலக மனிதன் பார்க்கிற பார்வை வேற, அவரை விசுவாசிக்கிற மனிதன் பார்க்கிற பார்வை வேற. அல்லேலூயா. மரித்து போன நிலைமையிலே இருந்தாலும் கர்த்தரை விசுவாசிக்கிறவன் பார்க்கிற விதம் வேறு. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்கள்லாம் அவனை எப்படி எடுத்தாங்களா? மரித்து போனவனை போல எடுத்தாங்களா? ஆனா பவுல் போய் அவனை போய் விழுந்து சொல்றான், கலங்காதீங்க. அவன் உயிர் அவனுக்குள்ள நிறைய நேரங்கள்ல உலகம் பார்க்கிற பார்வையில பார்த்துதான் நம்ம கலங்கி போய் இருக்கிறோம். ஆனா உலகத்தை ஜெயித்த ஆண்டவர் இயேசு, மரணத்தை ஜெயித்த ஆண்டவர் இயேசு, மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த ஆண்டவர் இயேசு இன்னைக்கும் உங்க வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய முடியுங்கிற பார்வையில பார்க்கும் பொழுது உலகம் கலக்க முடியலாம், ஆனா நாம கலக்க முடியும். அல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளிலே அப்படிப்பட்ட ஒரு பார்வையை நமக்கு தர போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. லூக்கா 10ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தை வாசிங்க. லூக்கா 10:41. மார்த்தாளே பாருங்க, அநேக காரியங்களை குறித்து இன்னைக்கு நம்ம கவலைப்பட்டுட்டே இருக்கிறோம். 1 2 இல்ல, கவலை என்பது பல காரியங்களே நம்ம வாழ்க்கையில பல காரியங்கள் குறித்து நம்ம கவலைப்படுறதுனால கவலை இது நிமித்தம் நமக்குள்ள இருக்கிற கலக்கங்கள் ஏராளம். அநேக காரியங்களை குறித்து என்ன செய்கிறார்? கவலைப்படுகிறார். அல்லேலூயா. அதனாலதான் கலக்கம். அநேக காரியங்களை அதான் சொன்ன குழந்தை பிரதிஷ்டையின் போது கூட சொன்னேன். சில விஷயங்களை நாம் செய்ய வேண்டியதை செய்யலாம், செய்ய முடியாத பட்சத்துல நாம் அதற்காக ஜெபிக்கும் போது கர்த்தரை ஏற்ற நேரத்துல இந்த காரியங்களை அற்புதமாய் ஆண்டவர் செய்கிற போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. 2வது காரியம், லூக்கா 24ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிங்க. இயேசு உயிர் தெழுந்தாலும் அந்த சீஷர்கள் எப்படிப்பட்ட நிலையில இருந்தாங்க? 24:17. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி துக்க முகம் உள்ளவர்களாய் வழி நடந்து, பாருங்க, நீங்கள் துக்க முகம் உள்ளவர்களாய். அடுத்தது பாத்தீங்கன்னா துக்கம். ஏன் துக்க முகம்? இயேசு மரித்து போயிட்டார். இயேசு மரித்து போனாரு. மரித்து போன அவரை என்ன செஞ்சிட்டாங்க? அடக்கம். அவங்க சொல்லிட்டு போறாங்க, இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? இதெல்லாம் இயேசுவோட சேர்ந்தா சொல்லிட்டு போறாங்க. சீசர்கள் பேசிட்டு போறாங்க, தெரியாதா? சரி, மரித்து போயிட்டாரு, அடக்கம் பண்ணியாச்சு. அதுக்கு போயிட்டு அந்த சரீரத்துக்கு நாங்க செய்ய வேண்டிய அந்த கடமைகளா செஞ்சுக்கலான்னு பார்த்தா அதையும் காணும் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்களாம்? அவர்கள் பேசி துக்கத்தோட போறாங்களாம். இயேசு உயிர் தெழுந்துட்டாரு, ஆனாலும் இன்னும் அவர்களுக்குள்ள இருக்கிற துக்கம் மாறல. சில ஆட்களுக்குள்ள இன்னும் துக்கம் மாறல. இயேசு உயிர் தெழுந்துட்டாரு, ஆனாலும் உயிர் தெழுந்த இயேசுவை அவர்கள் விசுவாசியாதனால, ஏன்னா அவர்கள் அங்க பின்னால் ஆண்டவர் அதான் சொல்றாரு, வாசிங்க. அதுல இயேசு அவர்களோடு கூட இருக்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, 24 வசனத்துல வாசிங்க. கண்டார்கள். அங்க சொன்ன அந்த ஸ்திரீகள் சொன்னபடி அங்க போன அங்க சரீரம் இல்ல, அவரையோ காணவில்லை. அப்பொழுது இயேசு என்ன சொல்றாரு? அப்பொழுது அவர் தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறவருக்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, பாடுபடவும் மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா? பாருங்க, அவர்கள் சொல்றாங்க, இயேசுட்டே சொல்றாங்க, இதெல்லாம் தெரியாதையா? ஏன் இவ்வளவு துக்கமா இருக்கீங்க? அவரை மரித்தாரு, அடக்கம் பண்ணிட்டோம், சரீரத்தை காணோம். சொல்றாரு, விசுவாசி அவரை குறித்து தீர்க்கதரிசி எல்லாம் சொன்னதை நீங்க விசுவாசிக்கலையா?
ஏன்னா இந்த ஏன் நம்ம வாழ்க்கையில துக்கம்னா, தேவன் நம்மை குறித்து சொன்ன வார்த்தைகளை, வாக்குத்தத்தங்களை விசுவாசிக்காதனால்தான் நிறைய காரியங்களை நம்ம துக்கப்பட்டு இருக்கோம். எல்லாம் முடிந்து போச்சுன்னு நினைக்கிறோம், காணல. சில காரியங்களை நம்முடைய கண்கள் பார்க்காதனால துக்கத்தோடு இருக்கிறோம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 27 வசனம் வாசிங்க. பிலிப்பியர் 2:27. பாருங்க, இங்க எப்போபை தீத்துவை குறித்து சொல்லப்படுகிறது. அவன் வியாதிப்பட்டு இருந்தான். அவன் வியாதிப்பட்டு அவர் மரணத்துக்கு ஏதுவா இருந்தான். இது எல்லாருக்கும் இங்க சொல்ல பவுல் கூட சொல்றாரு, எனக்கும் என்ன செஞ்சது, துக்கம் உண்டாயிடுச்சு. ஆனாலும் துக்கத்தின் மேல் துக்கம் உண்டாதபடிக்கு கர்த்தர் என்ன செஞ்சார், எங்களுக்கு இறங்கினார், அவனுக்கு இறங்கினார். அவனுக்கு இறங்கின மட்டுமல்லாம என்ன செஞ்சாரு, நான் சொல்றேன், ஒருவேளை சில விஷயங்கள்னாலே நாம் இன்னைக்கு துக்கத்தோட இருக்கலாம், ஆனால் தேவன் நிச்சயமா இறங்கி அற்புதம் செய்வார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? இவன் அதாவது பவுலுக்கு ஒரு பிரச்சனை இல்லை, அவ கூட இருந்த ஆளுக்கு வியாதி, எப்போ போய் திருத்துக்கு இருந்தது வியாதி. இன்னைக்கு சில நேரங்கள் நம்ம குடும்பத்துல நமக்கு நெருக்கமானவர்கள் இல்ல ஊழியத்துல உறுதுணையா இருக்கிற ஆட்கள் ஒரு இழப்பு நேரிடும் பொழுது, ஒரு வியாதி வரும் பொழுது, அது நிமித்த ஊழியக்காரர்களுக்கோ நம்முடைய குடும்பத்துல சில நேரங்களை துக்கம் வரதான் செய்கிறது. ஆனாலும் துக்கத்தின் மேல் துக்கம் வராதபடிக்கு தேவன் நிச்சயமாய் நமக்கு இறங்குவார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? வார்த்தையை விசுவாசி. அல்லேலூயா. ரோமர் 9ஆம் அதிகாரம் 1 வசனம் வாசிங்க. ரோமர் 9:1. பாருங்க, பவுல் அநேக காரியங்களை துக்கப்பட்டதா சொல்லப்படுது. அதுவும் அதாவது தனிப்பட்ட அவருடைய வாழ்க்கையில ஏற்பட்ட பாதிப்பை குறித்து அல்ல. இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் பிலிப்பியர்ல வாசிக்கும் போது அவன் கூட உடன் ஊழியராக இருந்த ஒருவரை குறித்து, இந்த இடத்துல இஸ்ரவேல் ஜனங்களுடைய ரட்சிப்பை நினைத்து துக்கப்படுகிறான். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் ரட்சிக்கப்படலை. ஒருவேளை ஊழியத்து நிமித்தம் சில நேரங்கள்ல நம்ம ஜெபம் பண்றோம், அநேக காரியங்களை பிரயாசம் எடுக்கிறோம், ஊழியத்துல போய் ஜனங்களை பார்க்கிறோம், சிறு பிள்ளைகள் மத்தியில ஊழியர் செய்கிற சிறு பிள்ளைகளை போய் சந்திக்கிறோம். ஆனால் எதிர்பார்த்த அளவிற்கு சில நேரம் ஊழியத்துல நமக்கு பலன் இல்லாத துக்கம் வரும். அப்படிலாம் நான் எத்தனையோ முறை துக்கப்பட்டு, எத்தனையோ முறை கிறிஸ்துமஸ் ஆராதனை முடிச்சுட்டு ஒரு முறை வீட்டுல போய் படுத்துட்டு, அவ்வளவு ஆட்கள் இல்லை என்கிற ஒரு வேதனை. எவ்வளவோ நம்ம போய் பார்க்கிற பேசுறோம், சுவிசேஷம் அறிவிக்கிறோம், ஆனா ரட்சிக்கப்பட்டு வராதுக்குனால சில நேரங்கள்ல அது நிமித்தம் துக்கம் வரதான் செய்யறது. ஆனாலும் எல்லா மனிதன் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தம் உள்ளவராக இருக்கிறார். அவர் அதற்காக ஜீவனை கொடுத்தவர். நிச்சயமாய் நாம் எடுக்கிற பிரயாசத்துக்கு ஒரு நாள் பலனை தர போதுமானவராக இருக்கிறார். எந்த ஆத்துமாக்களுக்காக நம்ம செபிக்கிறோமோ, எந்த ஜெபம் பண்றதா பண்ணிட்டே இருங்க, சுவிசேஷ வேலையை செஞ்சுட்டே இருங்க, கைப்பிரதி கொடுங்க. ஐயோ நான் கொடுக்குறேன், நான் போய் சந்திக்கிறேன், யாரும் வர மாட்டேன்றாங்க, யாரும் கேட்க மாட்டேன்னாங்க, கவலையே படாதீங்க. அது நிமித்தம் சில நேரங்கள் உங்களுக்கு துக்கம் வரலாம், ஊழியத்து நிமித்தம் வந்தாலும் நீங்க தைரியமா இருங்க. அவர்கள் ரட்சிக்கப்படுவது தேவனுடைய சித்தமா இருக்கிறபடினாலே கண்டிப்பா கர்த்தர் ஒரு நாள் உங்கள் ஜெபத்தை கேட்டு உங்களுடைய பிரயாசத்துக்குரிய பலனை கர்த்தர் தருவதற்கு போதுமானவராய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. மூன்றாவதாக யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிங்க. யோவான் 20:19. பாருங்க, இயேசு உயிர்த்தெழுந்த இயேசுவை அவர்கள் இன்னும் பார்க்கல. யூதர்களுக்கு பயந்ததுனால், பயம் பல விதங்களிலே இருக்கிறது. ஆனா இதுல அவர்கள் பயந்தது எதுக்காக? யூத ஜனங்கள். ஏன்னா இயேசுவை அவர் நிறைய பேர் என்ன நினைச்சாங்கன்னா, ஒரு சிலர் சொல்றாங்க யூதாஸ் காரியத்து கூட அவன் காட்டி கொடுக்க துணிந்ததற்கு ஒரு காரணம் என்னன்னா, இயேசு இவங்கிட்ட தப்பிச்சிருவாரு, அவர் பிடிபட மாட்டார், அவர் மறிக்க மாட்டாரு, நமக்கும் பைசாக்கு பைசா ஆகி போச்சு,
பணம் கிடைச்சிருச்சு, அவரும் தப்பிச்சிருவாருன்னு ஒரு தப்பான கணக்கு போட்டுட்டோம் அப்படின்னு கூட சில சொல்றாங்க. இருக்கலாம். ஆனா என்னாச்சு? இயேசுவை யூதர்கள் ஆசாரியரை பிடித்து அவர் என்ன செஞ்சாங்க? சிலுவையில் அறைந்து கொலை செய்தார்கள். அநேக நேரங்கள்ல நம்ம சில தப்பான கணக்கு போட்டுதான் சில நேரங்கள்ல நம்ம சில பிரச்சனைகள் அநேக நேரங்கள்ல நம்ம மாற்ற அது நிமித்தம் சில நேரங்கள்ல வர்ற தேவையில்லாத பயங்கள். இப்ப யூதர்கள் இப்ப இயேசு மரித்து போனதுனால யூதர்களை குறித்து ஒரு பயம். யாருக்கு? யூதர்கள் தான். சீசர் எல்லாமே யூதர்கள் தான். அவங்கள பத்தி அவங்களுக்கு நல்லா தெரியும். கையில மாட்டினா என்ன ஆக்குவாங்கன்னு தெரியும். கல்லெறிந்து கொண்டு விடுவார்கள். இயேசு மரித்து போயிட்டாரே, நம்மளே காலி பண்ணிடுவாங்க அப்படின்னு பயந்து, யூதர்களுக்கு பயந்து அவர்கள் என்ன செஞ்சாங்களாம்? கதவை பூட்டிட்டு இருக்கிறாங்க. நிறைய நேரங்கள்ல இன்னைக்கு நம்ம பயந்து நடுங்கி பயந்து ஒவ்வொரு நாளும் அதான் செத்து பிழைக்கிற மாதிரி பயந்து வாழ்ந்து கொண்டு இருக்கோம். தேவையில்லாத பயங்கள். ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா அதே மாதிரி பிரச்சனை நமக்கு நடந்துரும்ங்கிற ஒரு பயம். நம்மளால ஒரு இயல்பான நிலையில வாழ முடியல. இன்னொரு குடும்பத்துல நடக்குதா? நிறைய குடும்பத்துல சொல்றேன். கணவன் மனைவிக்குள்ள, இன்னொரு குடும்பத்துல ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை நடந்தது நீங்க பார்த்து அதை கேள்விப்பட்டு உங்க குடும்பத்துல அப்படி நடந்துருமோங்கிற பயத்துல நீங்க இருப்பீங்கன்னா உங்க குடும்பத்துல நீங்க சந்தோஷமா இருக்க முடியாது. நீங்க சந்தோஷமா வாழ முடியாது. கணவன் மனைவிக்குள்ள எப்பொழுதும் ஒரு சந்தேகம், ஒரு பயம். என் கணவன் இப்படி போயிருவார், என் மனைவி இப்படி செஞ்சிருவாங்களோ, இது உங்களை நிம்மதியா வாழ விடாது. உங்க குடும்பத்துல நிம்மதி கெடுத்துரும். சேவையில்லாத சில பயங்கள். மற்றவங்க நடந்து இந்த வியாதி வந்து அவங்க மறித்துட்டாங்க, இந்த வியாதினால இவங்களுக்கு கஷ்டம். அதே மாதிரி நமக்கும் இந்த சின்ன பிரச்சனை வந்து இந்த வியாதியில வந்துட்டு மறித்துருவோமோ, இப்படிப்பட்ட தேவையற்ற பயம் நிறைய பேருக்குள்ள இருக்குது. ஒரு சொல்றதுனால சொல்றேன், தேவையற்ற பயம், காரணமில்லாத பயம். இதுக்காக பயப்படணும், பயப்பட வேண்டியதுக்கு பயப்படணும்லாம் சொல்லல. கர்த்தருக்கு தான் பயப்படணும். ஆனா தேவையில்லாத நிறைய இப்படிப்பட்ட பயம். அன்றைக்கு சீஷர்கள் என்ன செஞ்சாங்க? பயந்தாங்க. யூதர்களுக்கு பயந்தாங்க. இயேசு மரித்தார், மரித்ததனால திரும்ப இந்த யூதர்கள் நம்ம மேல அடுத்து நடவடிக்கை எடுப்பாங்க, நம்மளெல்லாம் பிடிச்சு கொண்டு போயிடுவாங்க, நம்மளெல்லாம் அடிச்சு கொண்டுருவாங்கன்னு சொல்லி இந்த சீஷர்கள் யூதர்களுக்கு என்ன செஞ்சாங்க? பயந்து அவர்கள் எல்லாம் வீட்டுக்குள்ள அவர்கள் பூட்டி இருக்கிறாங்க. பூட்டப்பட்ட வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க. இயேசு கல்லறையிலிருந்து அவர் உயிர்த்தெழுந்து வருவதற்காக கல்ல புரட்டல. அது தெரியுமா? ஏன்னா பூட்டப்பட்ட வீட்டுக்குள்ள போறவருக்கு என்ன, அடைக்கப்பட்ட கல்லறையிலிருந்து வெளியே வர்றது பெரிய விஷயம் கிடையாது. சீசர்கள் உள்ள போய் பார்க்கறதுக்காக தான் கல்ல புரட்டி வச்சிருக்கிறாங்க. இயேசு செய்த எல்லாமே அவருக்காக அல்ல, நமக்காகத்தான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் மரித்தது நமக்காக தான், உயிர்த்தெழுந்தது நமக்காக தான். அல்லேலூயா. யார் கல்லை புரட்டுவார்கள் என்று சொல்லி போன அவர்களுக்கு கல் புரட்டப்பட்டு இருந்தது. அதே போல நான் சொல்றேன், உங்களுக்காக கர்த்தர் எல்லாவற்றையும் செய்து ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்க போங்க, தேவ மகிமையை காண்பீர்கள். தேவையற்ற பயம் வேண்டாம். இன்னைக்கு அநேகருக்குள்ள தேவையற்ற பயம், எந்த காரியத்தை கொடுத்தாலும் பயம். அது ஒரு சில வசனங்களை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க. 2 தீமோத்தேயு 1:7. வேகமா வாசிக்கலாமா? பயமுள்ள ஆவியை கொடாமல். பாருங்க, ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆவி எப்படிப்பட்ட ஆவி? பரிசுத்த ஆவியானவர் எப்படிப்பட்டவர்? வாசிங்க, சொல்லுங்க, வாசிங்க, நல்ல தோணும் முழுக்க வாசிங்க. பலமும் அன்பும். பாருங்க, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆவி எப்படிப்பட்டது? பயமுள்ள ஆவி அல்ல, பலமுள்ள ஆவி. சொல்லுங்க, பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்க, நமக்கு கொடுக்கப்பட்ட ஆவி. அப்ப அந்த ஆவியை நாம் பெற்றுக்கொண்டு நாம் பயந்து கொண்டு இருக்கலாமா? அல்லேலூயா. தீமோத்தேயுக்கு பவுல் சொல்லுகிறார், நீ பயப்படாது, ஏன்னா உனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற ஆவி பலமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அதே போல மத்தேயு 28:20 வாசிங்க. அடுத்தது மத்தேயு 28:20. ஏற்கனவே வாசி. பாருங்க, ஏன் நாம் பயப்படக்கூடாது? வாசிங்க.
உலகத்தின் முடிவு புரிந்தும் சகல நாட்களிலும் பாருங்க, மரித்த இயேசு அவர் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார், நம்ம கூட இருக்கிறார். அதனால இருக்கக்கூடாது, பயம் இருக்கக்கூடாது. முதலாவது ஏன் பயப்படக்கூடாது? நமக்கு கொடுத்திருக்கிற ஆவி பயமுள்ள ஆவி அல்லாம எப்படிப்பட்ட ஆவியை கொடுத்திருக்கிறாரு? பலமுள்ள ஆவி. இரண்டாவது, நாம் ஏன் பயப்படக்கூடாது? ஏன் பயப்படக்கூடாது? அவர் நம்ம கூட இருக்கிறார். அடுத்து என்னாகும் 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க. 8, 9 வாசிங்களா, வேகமா வாசிங்க. நீ வேகமா வாசித்தீங்கன்னா இன்னும் சில வசனங்கள் வாசிக்கலாம். பிரியமாய் இருந்தால் கொடுப்பார். பயப்பட வேண்டியதில்லை, இறையாவார்கள். போதும். காலேப், யோசுவா காலேப் குறித்து சொல்லும் பொழுது அவர்கள் காலேப் எப்படிப்பட்டவனா இருந்தானா? வேறே ஆவிய உடையவனா இருந்தான். 24ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க. காலேப் வேறே ஆவிய உடையவனா இருந்தான். எப்படிப்பட்ட ஆவிய உடையவனா இருந்தான்? தைரியம், அதான் பலமுள்ள ஆவி. அதனாலதான் சொல்றான், கர்த்தர் நமக்கு இந்த தேசத்தை கொடுத்தா விசுவாசம். அதே போல தேவன் வார்த்தை மேல இருக்கிற நம்பிக்கை, அழைப்புல இருக்கிற நம்பிக்கை, நமக்குள்ள இருக்கிற பசுத்த ஆவியை குறித்த நிச்சயம், இதுக்கெல்லாம் நமக்குள்ள இருந்தா நாம் பயப்பட மாட்டோம். அதெல்லாம் இருக்கிறதுனால அவன் சொல்லுகிறான், அவர்களை காத்த நிழல் போயிடுச்சு, நமக்கு இந்த தேசத்தை கர்த்தர் நிச்சயமாய் கொடுப்பார். அதனால அந்த ராட்சத மனிதர்களை கண்டு நீங்க என்ன செய்யக்கூடாது? பயப்படக்கூடாது. நமக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனையே பார்த்துட்டு இருந்தா அப்படித்தான் பயம் வரும். அவங்கள காத்த நிழல் அவர்களை விட்டு என்ன செய்தது? கர்த்தர் நமக்கு தேசத்தை கொடுக்க பிரியமாயிருக்கிறார் அப்படின்னு யோசுவா காலேப் சொல்ற. நமக்கு அப்போ தேவ சித்தம், தேவ திட்டம், தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வாக்கு தத்துவம், தேவனுடைய அழைப்பு, இதையெல்லாம் சரியா நம்ம புரிந்து கொண்டோம்னா நாம் என்ன செய்ய மாட்டோம்? பயப்பட மாட்டோம். அதுல உறுதியா இருக்கும். நமக்கு விரோதமா எந்த காரியங்கள் வந்தாலும் அதை குறித்து ஒரு நாள் நம்ம என்ன செய்யக்கூடாது? பயப்படக்கூடாது. தாவீதை குறித்து பார்க்கிறோம். தாவீது அங்க இருக்கிற அந்த கோலியாத்தை கண்டு எல்லா மனுஷனும் பயப்படுறாங்க. ஒருத்த கூட போறதுக்கு உள்ள போறதுக்கு அஞ்சுறான். ஆனா தாவீது சொல்றான், நீ ஏமாத்திரம், நான் ஒரு கரடி சிங்கத்தை கொண்ட, நீ ஏமாத்திரம்பா, விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தன், நீ ஏமாத்திரம். அவன் சொல்றான், அவனே சொல்றான், நான் செத்த நாயானா? நானு செத்த நாய கள்ள குண்டடிக்க வரேன்னா? இப்ப பாடுறா, நீ செத்த நாயா சாகாத நாய் தெரியுப்படான்னு. நம்ம என்ன செய்வோம்? பின்னங்கால் பெடல் அடிக்க ஓடி போயிருப்போம். ராஜாவே அப்படிதான் ஓடி போனான். ராஜாவே ஓரமா போய் உட்கார்ந்துட்டு இருந்தான். நீ நிறைய பிரச்சனையை கண்டு நம்ம அப்படித்தான் ஓரமா ஒதுங்கி நின்று பிரச்சனையை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். சில விஷயங்கள்ல எந்த பிரச்சனை வந்தாலும் முன்னேறி போகணும். அல்லேலூயா. கோலியாத்தை போன்ற பிரச்சனைகள் இருந்தாலும் முன்னேறி போங்க, கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை தருவார். அல்லேலூயா. அவன் தேவன் மேல். இந்த யுத்தம் யாருடையது? ஆமா, பட்டயத்தினால் ஈட்டினால் ரட்சிக்கிறவர்கள் ஐயா கர்த்தர், உன்னை பாரு அப்படின்னு சொல்லி முன்னேறி போனா கர்த்தர் அவனுக்கு ஜெயத்தை கொடுத்தார். அதுவே அவனுக்கு ஒரு அடையாளமா மாறிச்சு. சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000. அல்லேலூயா. நீ சொல்ற கர்த்தர் உங்களுக்குள்ளே கொடுத்திருக்கிறாங்க விசுவாசம், தேவன் மேல் வைத்த விசுவாசம், அழைப்பு. உறுதியா இருங்க. உங்களுக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனைகளை பார்க்கிறத காட்டிலும் என் அழைப்பை பாருங்க. தேவனுடைய வார்த்தையை நம்புங்க, வாக்கு தத்தத்தை நம்புங்க, தீர்க்க தரிசனத்தை நம்பி அந்த அடிப்படையில உங்க வாழ்க்கையை நீங்க முன்னெடுத்து போங்க. உங்களுக்கு முன்பாக இருக்கிற தடைகளை தேவன் மாற்றுவார். உங்களுக்காக வாசல்களை கர்த்தர் திறப்பார். இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த நாளிலே அன்றைக்கு சீசிகள் கல்லறை இடத்துல போகும்போது இந்த கல் நமக்காக யார் புரட்டுவார் என்று கலங்கி கொண்டிருந்தாங்க. அவர்களுக்கு கல் புரட்டப்பட்டிருந்தது போல நான் சொல்றேன், உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். நீங்க போங்க, உங்களுக்காக ஒரு பெரிய ஜெயத்தை என் ஆண்டவர் கட்டளையிடுவாரா. எல்லாரும் கண்களை மூடி செவி